நம்ம வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தீரு ராஜாவை பற்றி வந்து பார்த்துட்ருக்கோம். எசேக்கியேல் 26-28. மெயினாக வந்து 28 வந்து யார் தீரு ராஜா குறித்த தீர்க்க தரிசனம் வந்து இத்பாலை பார்த்தோம். ஆமாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு அந்த வரலாற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா எசேக்கியேல் வந்து சிறையிருப்பில் இருக்காங்க இல்லையா. அப்போ 5வது வருஷம் அவன் வந்து சிறையிருப்புக்கு போன பிறகு 5வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவனை வந்து தீர்க்க தரிசனம் வந்து அழைக்கிறாரு. அங்கே சிறையிருப்பு போன பிறகுதான் இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து அவன் வாயில் போட்டு அவன் வந்து பேசுகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 6 ஆண்டுகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த எருசலேம் அழிவு வந்து பார்த்திங்கன்னா அதே வருஷத்தில் வரும். போய் சிறையிருப்பில் 5வது ஆண்டு வந்து அங்கேருந்து எங்கே சொன்னால் சிறையிருப்புலேருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். அப்போ அங்கே தீர்க்க தரிசனம் போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 வருஷம் வந்து இங்கே வந்து அழிவு நடக்குது. அதே மாதிரி யோகிக்கேல் ராஜா வந்து சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்களா, அதுவும் அந்த நாட்களே வந்து வந்துடும். ரைட்டா. ராஜா சரி இப்போ வந்து அவனுக்கு அந்த 5வது வருஷம் வந்து அந்த எருசலேம் அழிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் தான் வருது. இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாட்கள் வந்து அதோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிமு 4லேருந்து 6 வரைக்கும் என்ன செய்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல் மூலம் என்ன செய்கிறாங்க அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிமு 250லேருந்து கிபி 500க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு துறைமுகம் அவங்க வந்து ஒரு துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகத்துலேருந்து வண்டர்கள் வந்து எடுத்துருக்காங்க. அதாவது அவங்க சான்று எடுக்கிறாங்க. தெற்கு துறைமுகத்தில் வந்து சான்று இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்போ ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா 1864லேருந்து ஒரு 10 வருஷம் 1874 வரைக்கும். அப்புறம் நீச்சல் மூலமாக வந்து அவங்க வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, மனுஷன் கட்டுறது. இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, ஏந்திரஸெல்லாம் கட்டுறாங்களே. இப்போ நம்ம சாந்தெல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது, குலைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் அப்போ நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம மனுஷங்க எல்லாமே பண்ணாங்க. அப்படிப்பட்ட கட்டமைப்புகள், ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு நகரத்தை ஃபார்ம் பண்ணுறது, ஒரு அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகள் வந்து அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1939 வந்து பார்த்திங்கன்னா 2 நுழைவாய் ஆர்ச் மாதிரி கட்டுறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா. இந்த நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கண்டுபிடிச்சா, தெற்கு துறைமுகம் இருக்கு இல்லையா. இப்போது அதுவே நமக்கு வந்து தீர்வு துறைமுகத்தை வடக்கு தெற்குன்னு பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து ஆண்டோயின் போய்ட்பார் அப்படிங்கிற இடத்துல தெற்கு துறைமுகம் இருந்திருக்கு. அங்கேருந்து இந்த 2 நுழைவு ஆர்ச் வந்து கண்டுபிடிச்சாங்க 1939. இது வந்து கிபி வந்தது. தெற்கு துறைமுக ஆராய்ச்சி பண்ணது கிபி 1864 to 1874. இந்த கட்டமைப்பு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க அப்போ. சரியா. வடக்க வந்து பார்த்திங்கன்னா ஈராம் ராஜாவுடைய கோபுரம் கட்டியிருந்தீங்க. ஒரு கோபுரம் கட்டும்போது அங்கே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு அருகில் அந்த ஈராம் இருந்திருக்கு. அங்கே இந்த வண்டர்கள் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஈராம் கோபுரத்துக்கு அருகில் வந்து வண்டல் வடக்க வச்சுக்கோங்க, வடக்க தான் ஈராம் கோபுரம் கட்டியிருக்காங்க. அங்கே துறைமுக வண்டல் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீதோனில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை வந்து ஆரம்ப காலம் அவங்க வந்து இப்போ தீர சீதம் அடுத்தடுத்து தான் வரும். நம்ம வந்து சீதம் டச் பண்ணலை, அது கொஞ்சம் தான் இருக்கும்.
நம்ம இப்போ தீரை மட்டும் பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த தீருக்கு மேலே சீதம் யாரோட பிள்ளைங்கன்னா கானானுடைய பிள்ளைங்க தான், யாவானுடைய சந்ததிகள். அப்போ அந்த சீதோன் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட துறைமுகமாக ஆரம்ப நாட்கள் ஃபஸ்ட்டு வந்து துறைமுகம் கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அந்த இடத்தையும் வந்து செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. கிமு 332 வந்து பார்த்தீங்கன்னா கிமுவில் வந்து அலெக்சாண்டர் பாலம் கட்டுறாரு. அவர் கட்டின பாலத்தை வந்து இவங்க வந்து அளந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நீளம் வந்து 750, அகலம் வந்து 60 மீட்டர், அதாவது 200 அடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 அடி வந்து பார்த்திங்கன்னா ஆழமற்ற ஒரு இடத்த வந்து ஒரு அமைச்சிருக்கிறார். ஒரு 5.4 மீட்டர் வந்து 18 அடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட சேர ஒரு நடந்து போகிற 18 அடின்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து வச்சு அந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காரு. இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருந்துச்சா இல்லை இவங்க கட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க தீர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்த்தேஜ் நகரம் சொல்லி ஒரு இவங்க கட்டுறாங்க. அந்த நகரத்தை வந்து ரோம் ஒன்று செய்யணும் கைப்பற்றி ஒரு தலைநகரம்னு வச்சுருப்பாங்க சரித்திரத்தில். அந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எதிர்க்கக்கூடிய வல்லமை வந்து அந்த கார்த்தேஜுடைய வடிவமைப்பு அதை ஆளுகை செஞ்சதை வந்து வெளிப்பட்டுறது. இந்த வசனம் தான் இந்த கார்த்தேஜ் பட்டணத்தை வந்து கட்டினத்த வசனம் தான் ஏசாயா 14:12-14 வாசிக்கிறேன். பெருமையோட கரப்ஷனோட உச்சக்கட்டம், பெருமையோட உச்சக்கட்டம். ஏசாயா 14:12-14. ஏசாயா 14:14. அவர்களை உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. ஏசாயா 14. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமகமான கற்களின் நடுவே உலாவினாய். இந்த கார்த்தேஜுடைய அவங்களுடைய இந்த வசனமும் இந்த தீர்க்க தரிசன வசனம் வந்து அந்த பெருமையின் உச்சக்கட்டம் தண்ணீரை அடைஞ்சிச்சுன்னு சொல்லி வேத வல்லுவர் வந்து குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்த்தேஜுடைய அந்த பட்டணம், அந்த துறைமுகமா அந்த பட்டணமான்றது பின்னாடி பார்ப்போம். அதோட வந்து அந்த பட்டணம் கட்டினாலும் ரோமா ராஜ்யமே எதிர்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த நாட்கள். அப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ராஜா வந்து எதிர்ப்பார், அவனால் முடியலை. அப்புறம் ஒரு ராஜா வந்து எழுந்துவார், அப்புறம் வந்து என்ன செய்வார், அதை வந்து கைப்பற்றுகிற நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சரித்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டியன் வந்து தோக்கடிப்பாங்க, ஒருத்தர் போய் என்ன செய்வார், அதை மீட்டெடுப்பாங்க. மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருப்பார். சோழர் வந்து அடிமையாக்குவாங்க. இவர் வந்து அந்த சுந்தர பாண்டிய ராஜாக்கள் வர்ற காலங்களில் என்ன செய்வார், அதை மீட்டெடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்க அந்த ரோம சாம்ராஜ்யமே அதை அசைக்க முடியலை. அப்புறம் அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றுவார், அதுவே 13 வருஷம் முற்றுகை போடுறாரு. அப்படின்னா அதுதான் வந்து தண்ணீர் பெருமையோட உச்சக்கட்டம், டோட்டல் கரப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வசனம் வந்து இந்த இதுக்கு வந்து
இந்த இந்த கார்த்தேஜுடைய வல்லமைக்கு தான் இந்த வசனம் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதுன்னு வேத வல்லுநர்கள் செய்வாங்க, அதை குறிப்பிட்றாங்க. எசேக்கியேல் 3:6 வருஷங்க. விளங்காத பேச்சும் தங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. எசேக்கியேல் 3:6. ஆமாக்கா, அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? ஆமாம். இப்போ எசேக்கியேல் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தீர்வை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தீர்வு வந்து அதான் எப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சு, பெருமையின் உச்சக்கட்டத்தில் வந்து இருந்திருக்கு. அவங்க வந்து ஆண்டவரை தேடுகிற ஒரு காலகட்டமே இல்லை. இப்போ நம்ம இந்தியா தேசத்தை எடுத்துக்கிட்டோம், நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம், நம்ம மதுரை எடுத்துக்கிட்டோம், நம்ம வாடிப்பேட்டை எடுத்துக்கிட்டோம், அங்கங்கே யார் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. இப்போ ஆன்மீக உணர்வே இல்லாத ஒரு நாடு இப்போ நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வடகொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேசம் வந்து கரப்ஷன் ஆகிருக்குது. ஆனால் அங்கே உள்ளே வந்து ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை. ஆனால் புட்டினா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுறேன், அதே புட்டின். பட் ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு சில தெரியலை. தேடி பார்த்தாலும் தகவல் என்ன செய்கிறாங்கன்னா மறைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இந்திய தேசத்தில் நம்ம இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், நம்ம வாடிப்பேட்டில் வந்து ஆன்மீக உணர்வுனா அந்த தேசம் வந்து ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் என்ன செய்யலாம் அது இல்லை. அப்போ தீர்வுக்குள்ளே வந்து ஆட்கள் இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும்போது நம்ம ஆபிரகாமை போய் பார்க்கணும். அது என்ன சொல்கிறாரு, ஒரு எத்தனை நீதிமான்கள் 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நினச்ச மாட்டேன் அந்த பட்டணத்தை வந்து அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சோதோம் குமாரை அழிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா அவங்க அந்த குடும்பத்தில் பார்த்த ஆட்களை தப்பிக்கக்கூடிய வல்லம் ஆண்டவர் வந்து அந்த கிரியை நடப்பிக்கிறது நமக்கு. அப்போ தீர்ப்பட்டனை வந்து மொத்தமாக அழிக்கலாம். கிபி 14 வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா அதை டோட்டலாக வந்து அழிக்கிறாங்க. இன்றைக்கி பாறையாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும் போது அந்த தேசம் வந்து ஆன்மீக உணர்வு இல்லாத பட்சத்தில் அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் அழிச்சாரா இல்லை ஆட்கள் இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதெல்லாம். அப்போ அங்கே என்ன இருந்திருக்கு, ஆண்டவரை தேடக்கூடிய ஆட்கள் இருந்தால் தான் அந்த சந்ததியில் வர்றவங்க ஆண்டவரை தேடி வருவாங்க. ஆண்டவரை தேடி வராதப்ப நம்மளாம் இருக்கிற ஆண்டவர் நம்ம சந்ததி தேடி வந்துச்சா வரலையா, நம்ம தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்குலாம் இருக்குது. அப்போ சீதோ நாட்டை சேர்ந்து வந்துடுறாங்க, அன்னைக்கு அவங்க வந்திருக்காங்களா இல்லை அந்த சந்ததியும் இருந்திருக்கிறா, ஆண்டவரையும் அதை எல்லைக்கு போனார். அவருடைய திட்டம் வந்து இஸ்ரேவேலுக்குள்ளே தான். அது இஸ்ரேவேலுக்குள்ளேனா அவருடைய திட்டம் வந்து இந்த உலகத்தில் வந்து மீட்பராக வந்து இஸ்ரேவேலில் வந்து எருசலேமில் ஒலிவ மலையில் அவர் என்ன செய்யணும், பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு அவருடைய ரத்தம் சிந்தப்படணுங்கிறது அவர் தேவனுடைய திட்டம், அவருடைய இப்போ ஃபோக்கஸ். இப்போ நம்ம என்ன சொல்கிறேன், என்னுடைய ஃபோக்கஸ் இப்படி, உங்களுடைய ஃபோக்கஸ் இப்படி. அப்போ நீங்கள் வந்து காலிங் வந்து சர்ச்சு சபை நடத்துகிற காலிங்க, அது தேவ திட்டம். அப்போ அவருடைய தேவ திட்டம் என்னென்னா நான் இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தப்படணும், அவருடைய தேவ திட்டம். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திரிக்கணும், அது அவருடைய வல்லம், அது தேவ திட்டங்க. அவருடைய வல்லம், அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய உன்னதமான ஒரு நிலை, நம்மளை இப்படி உயிர்ப்பிக்கணும், அது தேவ திட்டத்தோடு வராங்க. டோட்டல் தேவ திட்டம் வந்து இந்த உலகத்துக்கு மறித்து அவருடைய ரத்தம் என்ன செய்யணும், சிந்தப்படணும். இப்போ நீங்கள் வந்து சபை கட்டணும், சபை நடத்தணும்னாலும் அடுத்து வேறு காரியங்களை செய்யுங்க, அது வந்து ஆடாகும். அப்போ இந்த ஒரு ஆன்மீக உணர்வு இல்லை அப்படிங்கும்போது இந்த தேசம் வந்து கரப்ஷன் ஆக செய்யுது டோட்டலாக. ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு இல்லாமல் உலகமே நம்ம இந்திய தேசமே எனக்கு பெரிய ஆன்மீக உணர்வுனா அவன் விக்கிரகம் கும்பிட்றது ஆன்மீக உணர்வுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அது வந்து விக்கிரகத்தை கும்பிட்றேன்னா அது ஆன்மீக உணர்வு இல்லை, அது வந்து தவறான ஒரு பாதையில் போடுறது. கடவுளை தேடுகிற ஒரு உணர்வு, அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடுகிற உணர்வு தான் ஆன்மீக உணர்வு. அந்த உணர்வு இல்லாமல் அந்த தேசம் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா அதை அழிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது சோதோம் குமாரை வந்து எப்படி இருந்துச்சு, ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு நிலையில் இருந்து சார்பாகும்போது
அங்கே தேடக்கூடிய ஒரு நிறைவுள்ள ஒருத்தனை பார்க்க முடியலாம். ஆனால் பேதுரு என்ன சொல்லுவாருன்னா, நீதிமான ஆகிய லோத்து அப்படின்னு சொல்லி பேதுரு குறிப்பிடுவார். அவனுடைய பேதுருல வரும். அப்போ நீதிமானாகிய லோத்து அப்படிங்கும்போது அவங்க இருக்கும்போது அவன் தன்னோட கரப்ஷன் ஆக்காமல் இருக்கிறான். இப்போ நீதிமானாகிய கரப்ஷன் ஆகாமல் இருக்கிறான். ஆனால் அவன் செய்த ஒரே தவறு என்னன்னா, அந்த சோதம் குமாரை விட்டுட்டு அவன் வெளியில் வந்து அப்போ இப்போ நம்ம வந்து இப்போ வாடிப்பட்டி விட்டுட்டு வெளியில் வர முடியுமா? ஆண்டவர் சொன்னால் நம்ம ஒரு அடுத்த இடத்துக்கு போகிறான். இப்போ இங்கே எல்லாருமே வந்து கரப்ஷனாக இருக்கிறாங்க. இருக்கும்போது நம்ம அந்த இடத்த விட்டு போகக்கூடாது. அவருடைய நம்ம கேட்டு போகணும். அவனை கேட்டுருக்கலாம். இது நம்ம கற்றுக்கிற வேண்டிய நம்ம குற்றஞ்சாட்டலை ஒருத்தவங்க குற்றஞ்சாட்டலை அவன் கேட்டிருக்கலாம். ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோதங்கமாரில் வந்து அக்கினி போடுறதுக்கு அத்தை வந்து இந்த டைம் இருக்குது. ஆனாலும் லேட் பண்ணுறாங்க. அதோட அவர் சொல்கிற இடத்துக்கு போகாமல் இவர் ஒரு இடத்துக்கு. அது சுயசித்தம். அது வந்து சுயசித்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணுறாங்க. அப்போ நீதிமானம் இருந்தாலும் அவனுடைய தவறுகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம்னாங்க ஆண்டவர் சொன்ன மனுஷன் டக்குன்னு நாமளும் கேட்க மாட்டோம். ஒரு தடவை 2 தடவை கேட்டு அப்புறம் நமக்கு வந்து புத்தி வந்து அப்புறம் நம்ம கர்த்தர் உணர்த்தும் போது இப்போ நம்ம கணேசனா அடுத்தடுத்து வரோம். அதே தவறு தான் அவரும் பண்ணியிருக்காரு. நம்மளும் இப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். ஆவியான போட்டு தங்கிக்கிறது நம்ம எத்தனை விஷயத்துக்கு நம்ம கீழ்படுகிறோம் இல்லையா? அப்போ 2வது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீ மலைக்கு ஓடிப்போம் அப்படிங்கும்போது அவன் பயந்துருப்பான். நாமளும் இப்படிப்பட்ட பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற காரியங்களும் அப்படியே ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். பட் ஆனால் இப்போ எரியுது 2 பொம்பளை பிள்ளையும் விவாதம் செஞ்சுட்டா உப்பு துணை மாதிரி போயிட்டான். நீ 2 பிள்ளைகளும் பாதுகாக்கணுமே, நம்ம வயசாக இருக்கிறோமே, மலை கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கோம், அதனால நான் ஓடி போகிறதுக்கு உனக்கு டைம் இல்லை. அவன் தூரமாக இருக்கும்போது ஆண்டவர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கிற உணர்வு அவனுக்கு இல்லை. அதனால சரி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, நான் அந்த கிராமத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கிராமத்துக்கு போனது தவறா? அதனால தான் அந்த பிள்ளைலாம் அந்த கிராமத்தை போய் இருக்கிறேன். கொஞ்ச நாட்டில் அங்கேயும் போயிட்டு தான் மலைக்கு போகிறேன். மலையில் போகும்போது அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்கன்னா தகப்பனோட இருந்து அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு உணர்வு இல்லாமல் இருக்குமானே ஒரு கேள்வி இருக்குது. தண்ணி போதையை போட்டால் அந்த அளவுக்கு இருப்பான்னு தெரியல. ஆனால் அவன் வந்து போதையில் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து பண்ணினாங்களா அப்படிங்கிறது வேதத்தில் வந்து தெளிவாக இருக்குதா இல்லையா பார்க்குறோமா? 18 எடுங்க. ஆதியாகமம் 18:19 வந்து மகள் பிரவேசித்தால் அப்புறம் அதுக்கடுத்து நோவான் போறியான் பெண்ணன் வரையும் பார்க்காது. உணராது இருந்தானே வந்தா தண்ணி போட்டு உணராது இருந்தானே வருதான். மகள் பிரவேசித்த போது அது அவன் உணராது இருந்தாங்க. வாசிக்கவா 19:33 ஆதியாகமம் 19:33. அப்படியே அந்த இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடு சேர்ந்தாள். அவன் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். அப்போ உணர்வு இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு வந்து இருந்திருக்கேன். அதே உணர்வு இல்லாத இருக்கிறனால இந்த ஒரு தேசம் என்ன செய்யுது, இந்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டதுக்கு அது ஒரு காரியம். எப்போ அந்த காரியம் வரும் பார்த்திங்கன்னா இந்த பெருமையை உச்சக்கட்டம், அந்த கரப்ஷன், டோட்டல் ஆவிகள் வந்து அங்கே குடியிருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளே டோட்டல் ஆவி இருக்கும்போது என்ன ஆகுது, கரப்ஷன் ஆகுது. அப்புறம் அந்த மனுஷன் கரப்ஷன் ஆகும்போது அந்த பட்டணம், அவங்க குடும்பம், அந்த பட்டணம் எல்லாமே என்ன செய்யுது. இப்போ ராஜா வந்து கரப்ஷன் ஆகிடுறேன், தீர்வு ராஜா. அதனால பட்டணம் என்ன செய்யுது, தீர்வு என்ன செய்யுது, கரப்ஷன் ஆகிடுது. அப்போ ராஜாவை வந்து தேடலை, மன்னன் எவழியோ மக்கள் அவளி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் கரப்ஷன் ஆனதில் அந்த தீர்வுடைய பட்டண கரப்ஷன் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது டோட்டல் கரப்ஷன் ஆகுது. அங்கே வந்து கடவுளை தேடுகிற ஒரு பயம், ஒரு உணர்வு இல்லாமல் போனதுனால தேவன் என்ன செய்கிறாருன்னா அழிக்கிற தேவனாக இருக்கிறார். கிபி 14 வந்து டோட்டலாக வந்து அழிக்கிறாங்க. அந்த ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வர்றவங்க அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த தீர்வை வந்து டோட்டலாக வந்து அழிக்கிறாங்க. எசேக்கியேல் 26:7 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வர பண்ணுவேன். ஆமாம், அந்த நேபுகாத் நேச்சாரோட குதிரைப்படம் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் போனவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எசேக்கியேல் 29:18 வாசிங்க. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோளும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத் நேச்சார் வந்து இந்த இராணுவ உத்திகள் சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து பயங்கர ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நடத்தும்போது எல்லா காரியம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த கடுங்கூழியம் மொட்டையாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதில் ஈடுபடுகிற விதங்கள், அவன் நடத்துகிற விதத்தில் வந்து ரொம்ப பேர் பெற்றவன். அவனால் அதனால அந்த தீரு பட்டணம், அந்த கார்த்தேஜ் அப்படிங்கிற பட்டணத்தில் அவனால் எதிர்த்து கைப்பற்ற முடிஞ்சிச்சு. அப்புறம் 13 வருஷம் வந்து முற்றுகை போட்டு இப்போ இவனுடைய வல்லமை இருக்கு, அதை வந்து அவன் பிடிக்கிறான். பார்த்தீங்களா நேபுகாத் நேச்சார். இது இராணுவ உத்தி. நமக்கு வந்து நம்ம சரித்திரத்தில் படிக்கும்போது, யோசுவா படிக்கும்போது அவங்க பதிவிடை வைத்திருந்தார்கள், அவங்க முன்னாடி போகிற மாதிரி பார்த்தாங்க. இவங்க புறப்பட்டு போன உடனே என்ன செய்வாங்க, உள்ளே இருக்கவங்க வெளியில் வருவாங்க. இதெல்லாம் ஒரு இராணுவ உத்தி. அப்புறம் இவர் நெப்போலியனா ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம இந்திய தேசத்தை பிடிக்க வரையில் அது அலெக்சாண்டரா சீசரான்னு தெரியலை. அப்படிங்கும்போது தண்ணி பிரவாகம் பயங்கரமாக போயிட்டு இருக்கும். இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தனை வந்து கடலில் குதிக்க சொல்கிறேன். அது நெப்போலியனா ஹிட்லரா அப்படிங்கிறது தெரியல. அப்படி குதிக்கும் போது எல்லா வீரர்களும் அந்த ஒரே இடத்துல குதிக்க சொன்னேன். ஒரே இடத்துல குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து அப்படி மிதந்து ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் வந்து அதுக்குள்ளே குதிக்க சொல்லிட்டு அந்த பணத்துக்கு மேலே நடந்து வந்து ஆப்போசிட் வர பாலை மாதிரி இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு இராணுவ உத்தியில் சிறந்து வந்து நேபுகாத் நேச்சார். இவன் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து இந்த பணங்களை போட்ட மாதிரி இல்லாட்டி கூட நமக்கு கண்டுபிடிச்சது இந்த உளவாளி கண்டுபிடிக்கிறது, இந்த பதிவிடை வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலர்ட்ட வந்து நான் கற்றுருப்பாங்களான்னு தெரியல. இந்த பதிவிடை வைக்கிறது நான் அதுக்கு முன்னாடி இங்கே ராஜாக்கள் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்காங்கன்னா நம்ம ஊருங்கிற கல்தே அப்போவே ராஜாக்கள்லாம் ஆலோசிச்சாங்க. நமக்கு இஸ்ரவேலர் ஏட்டாடா ராஜா வந்து சவுல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கெல்லாம் ராஜா இருக்காங்க. அதனால இஸ்ரவேலர்களே எங்களுக்கு ராஜா வேணும்னு எல்லாரையும் பார்த்து தான் இவங்களும் ராஜா வேணும்னு கேட்டோம். எகிப்தில் ராஜா இருக்கிறாங்க, ராஜாவுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்ததியில் ஆபிரகாம் சந்ததியில் வரும்போது பார்த்திங்கன்னா ராஜா இருக்காரு. எப்போ வந்து ராஜா இன்னும் வந்து உள்ளே வரோன்னு சாமுவேலுக்கு பிறகு தான் வந்து தீர்க்கதரிசி சாமுவேல் ஏலிக்கு பிறகு தான் ராஜா வராங்க. ஏலி சாமுவேல் பிறகு. அப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ உத்திகள் நிறைஞ்ச ஒரு ராஜா வந்து இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ உத்தி தெரிஞ்சனால என்ன செய்கிறாங்க, இந்த கரைக்கும் அந்த தீவுக்கு இடையில வந்து பாலம் போடுறான். அது ஒரு இராணுவ உத்தி தான். அதை பிடிக்க முடியல அப்படின்னா பாலம் போடுறேன். இந்த நகரத்தை இடித்து கைப்பற்றினா கரையில் இருக்கிற நகரத்தை தீரு நகரத்தை இடித்து அதை வந்து பள்ளத்தில் போட்டு அந்த சரி கட்டுறேன். இது ஒரு இராணுவ உத்தி தான். இது கர்த்தர் தீர்க்கதரிசனம் தீர்வுக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா அது வந்து கடலின் நடுவில் வந்து போடப்படணும். தீர்க்கதரிசனம் நிறைவேறினாங்க. இவருடைய இராணுவ உத்தி அதை அள்ளி கொண்டு கடலுக்குள்ளே போடணும், அதில் ஒரு பாலம் கட்டணும். அப்போ யாருமே கடலுக்குள்ளே பாலம் கட்டியிருந்தாங்களா கட்டலை அப்படின்னு நமக்கு தெரியலை. அதை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன், இந்த இராணுவத்தில் வந்து சிறந்தது. எசேக்கியேல் 26:12 வாசிச்சிருங்க. கடல் நடுவில் இடிச்சு போடுறான்னா அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். அந்த தீவை போய் கைப்பற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த கல் மரங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அதை நிரப்புறதுக்கு. அதாவது ஒரு கடல் இருக்குன்னா கடலுடைய ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போல்லாம் கப்பலில் பாலம் கட்டுறாங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாலம் கட்ட போகிறாங்கன்னா பெரிய பெரிய கல்லில் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அது செம்மி போய் அந்த இடம் நமக்கு மேலே வந்துடும்.
அப்போ அது அசைவில்லாமல் இருக்கிறது, அசைக்கிறது வந்து அந்த இது மேலே பாலம் கட்டுற வரைக்கும் இந்த அசைவு வராமல் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல உள்ள கொட்டுவேன். அப்படி கொட்டும்போது கர்த்தர் அசைக்கிற தேவன், அசைக்க பண்ணுகிற தேவன்னா, அவனுடைய அவன் மனுஷ ஞானமாக என்ன பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மேலே கொண்டு வந்து அதுக்கு மேலே வந்து பாலம் கட்டேன். பாலம் கட்டி இப்போ ஆற்றுல நடுவில் பாலம் கட்டியிருக்காங்க. அதுமாதிரி தண்ணி போகிற வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகிறதுக்கு மேலே வந்து கல்லுகளை போட்டு தான் பாலம் கட்டுறாங்க. இப்போ கரிகால் சொன்னா இல்லை, இந்த விஜய் கூட்டத்தில் வந்து இப்போ ஒரு நாமக்கல்லா கரூரா ஏதோ ஒரு இப்போ ஒரு ஊரில் பேசுகிறேன், விஜயமங்கலம், செங்கோட்டையனுடைய ஊர். அங்கே ஒருத்தர் வந்து நல்ல பேர் எனக்கு மறந்து வச்சு, அவர் பேரை சொல்லி ஒரு சின்ன அவருடைய சரித்திரத்தை வந்து சொன்னாங்க. அதாவது வாய்மொழி தான். அவர் நார்மலாக உள்ள ஒரு ஃபேமிலி. அவர் வந்து சமூகத்தில் வந்து ஜனங்களுக்கு வந்து நன்மை செய்கிற தேவனாக இருக்கார், மனுஷனாக இருந்திருக்காரு. அப்போ அந்த ஜனங்களுக்கு வந்து தண்ணி இல்லாமல் இருக்கு. இப்போ தண்ணி வர்றதுக்கு என்ன செய்யணும், அப்போ ஒரு பாலம் கட்டணும், ஒரு பாலம் கட்டி தண்ணியை திருப்பி விடணும் அப்படின்னு நினச்சி அதை கண்டுபிடிச்சிட்டாரு. போதிய பணங்கள் இல்லை, இப்போ என்ன வசூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க பணக்காரங்க போல அவங்க அம்மா சொன்னாங்கன்னா பால் மோரெல்லாம் விற்கிற ஒரு பண்ணை ஆரம்பிச்சாங்க. அப்போ மோர் விற்கிற காசு முகட்டு வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ அப்படி பணம் அந்த அம்மா வச்சுருங்க. ஒரு பேர் நல்ல பேர் சொன்னேன், விஜய். பால் விற்கிற காசு ஏதோ லெவலுக்கு இருக்குது. அப்போ நீ இந்த பணத்தை எடுத்து நீ பாலத்தை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அந்த எடுத்து அந்த பணத்தை வச்சு, அவர் சொந்த பணத்தை வச்சு அந்த பாலத்தை கட்டி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து அந்த தண்ணி வர்றதுக்கு ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அது என்ன சரியாக வந்து இப்போ அவர் கட்டின நேரத்தில் எப்படி கட்டினாருன்னு தெரியல. இப்போ அந்த 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 திட்டம் வந்து அப்படியே கட்டப்பில் இருக்குன்னு சொல்லி இப்போ விஜய் தன்னுடைய பேச்சில் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அப்போ அவர் வந்து எஃபர்ட் எடுத்துருக்காரு. எஃபர்ட் எடுக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஒரு பாம்பை விட்டு அந்த பாம்பு வந்து எங்கே படுத்துருக்குது, அப்புறம் அது எங்கிட்ட வந்து நடந்து போகுது பாதை, அதை கணிச்சு பணம் கட்டியிருக்காங்க. இப்போ பழைய காலங்கள் வந்து இப்போ தான் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறாங்க, எங்கே வந்துட்டாங்க. பழைய காலங்களில் வீடு கட்டும்போது ஆட்டுக்குண்டு போய் படுத்துருக்கும் இல்லையா, படுத்திருக்கிற இடத்த வந்து பெட்ரூம் வைப்பாங்க பழைய காலங்களில். இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ வாஸ்துவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறை பிரகாரம் வருவாங்க. இதை இடி அதை இடையே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போ சார். ரைட்டா? இருபத்தி 6:15 வாசிங்க. தீர்வுக்கு கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயம்பட்டவர்கள் அலறும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ. இந்த தீர் வந்து அழிக்கப்பட்டதை வந்து அமெரிக்க ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தீர் எட்வர்ட் ராபின்சன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பளிங்கு தூண்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. தீர் அந்த கரை ஓரங்கள் வந்து இப்போ அதிராதோ அப்படின்னு பார்க்கும்போது மற்ற தீவுகளும் அழிஞ்சிருக்குது, இதுவும் அழிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ அந்த தீர் கடற்கரை ஓரமாக போய் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ராபின்ஸ் அமெரிக்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வந்து 40 அடி 50 அடி உள்ள பளிங்கு தூண். இப்போ நம்ம தூண்களாம் கல்லில் கட்டுறாங்களா, சிமெண்ட்டில். அந்த காலத்தில் பளிங்கு வச்சு தூண்கள் மோஸ்ட்லி சிமெண்ட்டில் தான். ஆமாம், பளிங்கு தூண் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இருக்காதுல்ல. யாரும் பளிங்குலே தூண்களுக்கு வந்து கட்டிட்டாங்க. பளிங்குன்னா மார்பிள் ஸ்டோன். ஆமாம், இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது வந்து அது என்ன சொல்லுவாங்க, கிரானைட்டு. கிரானைட்டுங்கிறது பாறை அப்படி கொண்டாந்து பேர்த்து போடுறது. அது ஒரு வகை கல் தான். இந்த பாகால்ங்கிறது கானானிய தெய்வம். தமூஸ் அப்படிங்கிறது பாபிலோனிய தெய்வம். இது இந்த இந்த தெய்வங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வசந்த காலம் சொல்லி இப்போ நமக்கு 4 காலம் இருக்குல்ல. வசந்த காலம் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம், துளிர்க்க ஆரம்பிக்கிறது, அதாவது ஜனவரி டு மார்ச். ஆமாம், ஒரு மரம் நிறைய உதிர்ந்து அதுதான் வசந்த காலம். அந்த வசந்த காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க இடிச்சானுங்கல்ல சார், ஆண்டவர் வந்து தீபதரிசனம் வைக்கும்போது
அதை இடிச்சு உள்ளே போட்டாங்க. அப்போ இந்த தெய்வங்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த காலங்கள் அது பாதாளத்துக்கு போயிருமா, இந்த இளைஞர் காலத்துக்கு மட்டும்தான் மேலே வருமா. அவங்களுடைய ஒரு மூட நம்பிக்கை. அவனுக்கு இப்போது ஒன்று நடந்துச்சுன்னா சாமி எங்கடா போச்சுன்னு இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஒன்று நடந்துச்சுன்னா தேவடி சித்தப்படி நடந்துச்சு, அங்கே ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நியாயப்படி அப்படி தான் இருக்குது. அப்புறம் கர்த்தர் வந்து தப்பு வைக்க வல்லவர், எனக்கு கிருபையாக தப்பிச்சாரு, இவன் எதுக்கு போனேன் ஏன் போனவர் அவருடைய கருத்து. இவனை என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஒன்று நடக்குது, அழிவு நடக்குதுன்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த டைமில் எங்கள் சாமியில் எங்கே போயிடுச்சுன்னா பாதாளத்துக்கு போயிடுச்சு, வசந்த காலத்துக்கு தான் திரும்ப வரும் அப்படின்னா. அப்போ டோட்டலாக போச்சேடா அவன் சாமி எங்கே போச்சுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அறிவு இல்லை, அந்த ஆன்மீக உணர்வு இல்லாத இவங்க இப்படி காரியங்களில் போயிடுவான். இப்போ நமக்கு வந்து ஒரு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒன்று கொடுக்குது, உலக பிரகாரம் நினச்சவங்க கொடுக்குது, உங்கள் சாமி வந்து அதை கொடுக்குமான்னு கேட்பான், கேள்வி கேட்பான். இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணால் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நாங்கள் இந்துவிலேருந்து இங்கே வந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, நாங்கள் இன்னும் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஆவிக்குரிய ரீதியாக அவங்களுடைய மனக்கண்கள் கலக்கப்படலை. ஆன்மீக உணர்வு இல்லாத போது ஏதோ ஒன்று கிடைக்குன்னு வந்துருப்பாங்க, வந்துட்டு ஒன்றுமே நடக்கணும்னு திரும்ப போவாங்க. போகும்போது அந்த ஆன்மீக உணர்வு வந்து அவங்ககிட்ட வந்து இருந்திருக்காரு. எசேக்கியேல் 26:2 மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடினால். அந்த 26:2 திரும்ப வாசிக்கும். மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலாய் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும். அது இடிக்கப்பட்டது. இது வந்து எருசலேமுக்கு இந்த தீர்க்கதரிசி வந்து இந்த நேபுகாத்நேச்சாருக்கு உரியது. அந்த இடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இவன் அந்த நேபுகாத்நேச்சார் வந்து கோடரிகளை வச்சு குதிரைகளை வச்சு இடிச்சிருக்கேன். இவனுடைய போர்படை வந்து கேடயங்களில் கூரைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆட்களை வச்சு செய்திருக்கேன். 26:6 வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொன்றுபடப்படுவார்கள். அந்த பட்டயம் இவனுடைய அந்த கேடயங்களின் கூரை அப்படிங்கிறாங்க. 14 26 உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். இது வந்து பாறையாக்கிறது இவனுடைய அந்த கேடயங்களின் கூரை, இதை வச்சு தான் என்ன செய்கிறேன் அதை வந்து சொல்கிறேன். 26:18 நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும், நீ அகன்று போகும்போது சமுத்திரத்துள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள். 15 தீர்வுக்கு கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயம்பட்டவர்கள் அலறும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ. 19 கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும். அந்த மூடத்தக்கரை அப்படிங்கிற படுகுழி போன பார்த்தோம் இல்லையா, மூடத்தக்கரை. 21 உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன், இனி நீ இருக்க மாட்டாய், நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய். தேடப்பட்டாலும் காணப்பட மாட்டான்னா அவன் பாதாளத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற அது வந்து தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் 32:17 பின்னும் 12ஆம் வருஷம் அந்த மாதத்தின் 15ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி,
அடுத்த வருஷம் அவர் மனுபுத்திரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்து நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களே தள்ளிவிடும். அந்த தீர்க்க தரிசனம் படுகுழி பாதாள உலகத்துக்கு உள்ள தீர்க்க தரிசனம். கிபி 1 நூற்றாண்டு ஒரு 3-4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரபியருடைய கீழே வந்து தீர்வு போயிருக்கு. அரபியர் என்ன செய்யணும் தீர்வு அவங்க கையில் போய் தான் கிபி 4 வந்து என்ன செய்யணும்னா டோட்டலாக வந்து அழிச்சிடுறாங்க. இந்த அரபியர் அப்படிங்கிற வந்து முஸ்லீமை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரபு குலங்க முஸ்லீம்ஸாக இருக்கிறாங்க. இவங்களை வந்து நபதேயர், இப்போ நமக்கு வந்து அரபியர் அப்படின்னு சொல்கிறோம், அரபு முஸ்லீம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அழிக்கிறாங்க. அந்த கிரேக்கருங்கிற யாவான் கிரேக்கர் வர்றாங்க. அந்த கிரேக்கரில் தான் கிரேக்கர் அலெக்சாண்டரில் வந்து இந்த தீரை வந்து அழிக்கிறாங்க. அந்த குடியிருந்ததே அந்த கிரேக்க மூல வேறான யாவான். அப்புறம் ரோம சாம்ராஜ்யம் எடுத்து அப்புறம் பைசந்தியர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அழிக்கிறாங்க. அந்த பைசந்தியர்கள் வந்து அந்த அரபு பாலைவனத்தில் வந்த ஒரு அரபு மக்கள் தான் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து அழிக்கிறாங்க. கிபி 636 640 பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இந்த இஸ்லாமிய அரபியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுறாங்க. கிபி 7 ஃபுல்லாக என்ன செய்யறாங்க அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து. அப்போ இந்த தீர்வுலேருந்து வந்தவங்க தான் இஸ்லாமியர்களா? இஸ்லாமியர் வந்து கிபி 500 வந்து பார்த்திங்கன்னா அந்த முகமது நபி இருக்கலாம். அவன் வந்து பார்த்திங்கன்னா யூத குலத்தில் வந்தவன்னு சொல்லி சொல்கிறான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது நமக்கு வந்து சிலர் வந்து இல்லைன்றாங்க, சிலர் ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து காயின்றது இல்லையா, காயின் சந்ததி வந்து நாமால் ஒரு 4வது அதிகாரத்தை எடுங்க. அதிகாரத்தில் 4வது அதிகாரம் வரும். 4வது சந்ததி வருங்களா, சகோதரியின் பேர் காயின் நாமால இது ஒன்று வரும். 4 ஆதியாகம் 4 லாஸ்ட்டில் பாருங்க. தூபால் காயினை பெற்றால் தூபால் காயினுடைய சகோதரி நாமால். இந்த தூபால் காயின் சகோதரி நாமால் வந்து இவன் இருக்காங்க. இப்போ நோவா இருக்காப்புல, நோவாவுக்கு வந்து பொண்ணு எடுக்கிறாங்க. பொண்ணு எங்கேருந்து இருக்கு, அதில் ஒரு சகோடைய ஒய்ஃபு. இவனுக்கு லோத்துக்கு மருமக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லோத்துக்கு மருமகலாம்? ஆமாம், லோத்துக்கு 3 பசங்க தானே, சேம் காமியா போயிட்டு. லோத்துக்கு இல்லை, நோவாவுக்கு சேம் காமியா போயிட்டு 3 பசங்க இருந்தாங்களா. 3 வரைக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். கல்யாணம் ஆகி மருமக்க 8 பேர் இருக்காங்க. 8 பேர் தானே அவங்க கத்த தேவையை உண்டு பண்ணுறாங்க. 8 பேர் தான் உள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த தூபால் காயினுடைய சகோதரி நாமாலா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்ல ஒரு பிள்ளையோட மருமக. யார் சொல்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க, முஸ்லீம்ஸ் சொல்றாங்க. நாங்கள் வந்து இதோட வந்து இணையப்பட்டாங்க. இது இவங்களா சொல்றாங்களா இல்லை இவங்களுடைய வரலாறு வந்து உண்மையா அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியுது. ஆனால் காயினுடைய சந்ததி உள்ளே வந்திருக்கணும். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன செய்கிறாங்கன்னா அப்போ உள்ள ஜனங்கள் தானே அவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு வந்து வேதத்தில் ஆதாரம் தெரியல. வேதத்தில் நமக்கு வந்து ஆதாரம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிபி 500 வந்து முகமது நபி வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் மதத்தை வந்து உருவாக்குறேன். அவன் எதுக்கு உருவாக்குறான்னா, இவன் வந்து யூதர்களுக்கு அடிமை இல்லை, யூதர்களோட வேலை செய்கிறான். அங்கே வந்து யூதர்கள் தான் வந்து வியாபாரியாக இருக்கிறாங்க. இங்கே இப்போ இந்த மெக்கா மெதினா அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து வியாபாரியாக இருந்து பண்ணும்போது இவன் அங்கே கடையை வந்து அவங்க கூட இருந்து வேலை செய்யும்போது இவனுக்கு யூதர்களுடைய அந்த வரலாறுலாம் தரவாக தெரிஞ்சது. இன்னைக்கு நீங்கள் குரானை பார்த்தா கிட்டத்தட்ட இதில் இருக்கிற எல்லாமே அந்த குரானில் இருக்கும்.
வேறு வித்தியாசம் இல்லை. அதனால அவங்க அண்ணன் தம்பின்னு சொல்லி நமக்கு இந்த கிறிஸ்தவத்துக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் அவன் படித்து அவன் சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டில் உள்ளது எல்லாமே அதில் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது இருக்குமான்னு தெரியல. நான் குரான் வாசி எனக்கு கஷ்டப்பட்டான். அதில் இன்ட்ரெஸ்டாக வாசிப்பேன். ஒரு வெங்கடேசன் சொல்லிட்டு ஒரு சொல்லுவார். அவர் வந்து தெளிவாக சொல்லுவார். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு நார்மலான ஒரு ஏழாம் சேர்ந்து வேலை செய்கிற ஒருத்தனாக இருந்திருக்கேன். யார் இந்த முகமது நபி. அப்போ கத்தீஷாவா அவன் ஒய்ஃபு பேர். அந்த பொண்ணு வந்து விதவையாக இருந்தது, வயசு கூடுனவ. அவளை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் பணத்துக்காக. அப்படிங்கும்போது பணக்காரன் என்ன பணக்காரன் ஆன உடனே இந்த மெக்கா மெதினாவை இவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றது என்னன்னா ஒரு முஸ்லீம் மதத்தை உருவாக்கி அங்கே ஆட்களை சேர்த்து மற்ற ஆட்களையும் வெளியே வரட்டிவிட்டேன். வெளியே விடும்போது இப்போ மெக்கா மெதினாவை கூட இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த மதத்தில் வந்து சரின்னா மாறிடுறாங்க. அப்படி பிறந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வசதி கூடனுடனே என்ன செய்யணும் முஸ்லீம் மதத்துக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்ச நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முகமது நபியோட அந்த இதில் வந்து முஸ்லீம் வந்து இந்த அரேபியில் வந்து மேக்ஸிமம் இருக்கிற முஸ்லீமாக மாறலாம். அந்த சந்ததி வந்து மாறும். இப்போ நாம் மாறி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது திருநெல்வேலி சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் குடும்பம் என்ன செய்வாங்கன்னா மதத்தை மாறியிருப்பாங்க. கிறிஸ்தவ மதத்தில் மாறியிருப்பாங்க. கிறிஸ்தவ மதத்தில் மாறும்போது எப்படி மாறினாங்க அப்படிங்கும்போது படிப்புக்காக அப்போ உள்ளவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஆங்கிலேயர்களோட மிஷினரிமார்கள் ஆங்கிலேய ஆட்சி மிஷினரிமார்கள் வந்து பார்த்திங்கன்னா கிபி 17 இருக்கும்போது இந்த திரும்ப கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானுடைய அசைவோடு சேர்ந்து ஒரு சபைகள் வந்து இருக்கிறார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிபி 15ஆம் நூற்றாண்டில் இவங்க இப்போ அந்த ஆங்கிலேயர் ஆட்சி வந்து நமக்குள்ளே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தென் கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி மட்டுமா எல்லாம் திருநெல்வேலி வரைக்கும் வந்துடல. இது வந்து கேரளாவோட வந்து திருவிதாங்கூர் ராஜான்னு சொல்லிட்டு அதோட இணைச்சிட்டு அவங்க வந்து ஆட்சி ராஜா. அப்போ அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த தமிழர்களுக்கு மட்டும் பிராமின்ஸ் விட்டுறாங்க. தமிழருடைய பிள்ளைங்கள் இப்போ வாலிப பிள்ளைங்கள் வந்து இடுப்பு வரைக்கும் வந்து ட்ரெஸ் போடணும், அதுக்கு மேலே வந்து ட்ரெஸ் போடக்கூடாது, போடக்கூடாது. ராஜா வரும்போது 2 பக்கமும் இவங்க நிப்பாட்டுவாங்க, தமிழருடைய பிள்ளைகள் நிப்பாட்டணும், கன்னி பெண்கள். இந்த கொடுமைகளை வந்து சகிக்க முடியல. அப்போ உள்ள மிஷினரிமார்கள் ஆங்கிலேயர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திருவிதாங்கூர் ராணி ஓரமாக வந்து மேலே வந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்க வந்து குப்பாயம் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. குப்பாயம்னா இந்த கேரளா சேலை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போடுற பனியன் மாதிரி தான் போட்டிருப்பாங்க, கீழே வந்து லுங்கி மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்படி போட்டுக்கலாம்னு சொல்லி அந்த அம்மா தான் வந்து அது வரைக்கும் வந்து அப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த கொடுமையிலேருந்து தப்பு வைக்கிறதுக்கு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றிருப்பாங்க மிஷினரிமாரோட சேர்ந்து இருந்தது. அப்புறம் படிப்புக்காக பதவிக்காக நிறைய பேர் சேர்ந்தனால அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ் நிறையா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியும். இப்போ தான் நான் வந்து சொன்னேன் 14-15 கிபி 19ஆம் நூற்றாண்டுல 18ஆம் நூற்றாண்டில் பல பரிசுத்தங்களுடைய அசைபாடு வந்துருக்கும். 19 ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் வந்து அமெரிக்காவை தனியாக போய் ஜோம் பண்ணாங்க, ஆவியானவர்களுடைய நிரப்பப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணின்னு இந்த ஒரு சபையை உருவாக்கி எல்லா இடமும் நினச்சிடுவாங்கன்னா சபையை உருவாக்குவாங்க. இப்போ அதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து இப்போ 1ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டன்டைன் நாட்களில் வந்து இருந்துச்சா அப்படிங்கிறதுலாம் சந்தேகம். ஆனால் ஒரு குரூப்பை கத்தரை வச்சுக்கிட்டே இருக்காரு. பரிசேயர் சதுசேயர், அந்த பரிசேயர் குரூப் வந்து அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதை வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அப்படி கத்தர் வந்து கொண்டு அவங்க இருந்தனாலே இப்போ நமக்கு வந்து திரும்ப அது வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரிசுத்தாவியனுடைய காலங்கள் வந்து வந்துச்சு. இப்போ வந்து பரிசுத்தாவியனர் வந்திருக்காங்கன்னா அதை நம்ம டோட்டலாக வந்து அதை அக்செப்ட் பண்ணி நடக்கிற சபையை கூட நமக்கு என்ன பார்க்க முடியாது. அப்போ இந்த அரபு முஸ்லீம்கள் அப்படிங்கும்போது இந்த அரபியர் என்ன செய்யணும், இந்த அரபியர்லாம் யார் நம்ம படித்தோம், அம்மோனியர் அரபியர் வர மாட்டாங்க. அந்த சவுதி சைடு வந்து வாழ்ந்தவங்க தான் அரபு நாடு, அதை வந்து அரபியர்னு சொல்கிறாங்க. அந்த அரபியரில் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவ ஆஹார் இருக்கா இல்லையா, ஆஹார், இஸ்மவேலர், அப்புறம் தேபோர் அளவரன
மறுமனையாட்டி, கேத்துரா, கேத்தூரல் பிள்ளைங்க, இதெல்லாம் மெங்கில் அதெல்லாம் வரும். அந்த அரபிய நம்ம இந்தியாவில் பிறந்தோடனே சொல்லி இந்தியர்கள் உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய ஜாதிகள் வருங்க அந்த மாதிரி. அப்போ அவங்க வந்து முஸ்லீம் மதத்தை வந்து இவனால முஸ்லீம் மதம் பரவி இப்போ வந்து இந்த முஸ்லீம் மதம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரபிய தேசத்தில் தான் இந்த முஸ்லீம் மதம் இதாக இருக்கும். அதில் வந்து இந்த கஜகஸ்தான் அப்படி போகும்போது அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் முஸ்லீம் இல்லா ஆட்கள் இருக்காங்க, கிராமங்களோட இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா அவங்க மூதாதையர் வந்து இருந்திருப்பாங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்திருப்பாங்க. அவங்களால தமிழ் பேசுவாங்க, நம்ம முஸ்லீம் மதத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் குடியிருந்தோம்னா நம்ம தமிழ் பேசுவோம். இப்போ அமெரிக்காவுக்கு போகிறோம், பிள்ளைங்க போகிறாங்க, தமிழை மறந்து போகக்கூடிய நாட்களுக்கு அந்த ஆதியில் இருந்தவங்க எங்கள் தாத்தா பாட்டில் தமிழ் பேசுனாங்கன்னா தமிழ் பேசுகிற குடும்பங்களும் இருக்குது. அப்போ அவங்க நாட்கள் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்கன்னா அவங்க இப்போ பிரிச்சுறாங்க. இவங்க வந்து இந்திய சிட்டிசன் அப்படின்னு வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் உருவாக்கலைங்களா, இங்கேருந்து வந்திருக்காங்க குடியிருக்காங்க. இப்போ இவங்க இஸ்ரேலர் வந்து என்ன மாநிலம், மணிப்பூர். இப்போ அங்கேருந்து இழந்து போன கோத்திரம், நாசே கோத்திரத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்திட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இஸ்ரேலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போய் ஆனால் மிங்கிள் ஆகாமல் தனியாக வச்சுருக்காங்க. தனியாக வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே திருமணம் அந்த மாதிரி காரியம் பண்ணிக்கிறாங்க. ஆகுறாங்களோ ஆகலன்னு தெரியல, ஆனால் மிங்கிள் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அரேபிய முஸ்லீம் வந்து அரபியர் அப்படின்னு எருசலேம்லேயே இருக்கிறாங்க. அரபு முஸ்லீம் வந்து எருசலேம் வந்து பதட்டமான இடம் தானே, அங்கேயும் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சத்தியம் தெரியுது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே இருக்கிறாங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க அது ஒருத்தர் ஒன்றும் சொல்லி சொல்கிறதில்ல, அந்த மாதிரி ஹமாஸ் ஒன்றும் சொல்கிறதில்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த பைசேந்தியர் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ரோமர் தான். அந்த ரோமர் வந்து அந்த திரும்ப வந்து வரலாற்று வந்து பைசேந்தியர் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கிரேக்க பாஷை வந்து பைசேந்தியர். இந்த ரோமர் சாம்ராஜ்யத்தில் ரோமர் இருந்தாங்க இல்லையா அவங்க. சரி, 28 2 வாசிங்க, 28 2 48 2 வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதய மேற்றுமை கொண்டு நான் தேவ சமூகத்தின் நடுவே தேவாசனத்தில் விட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. மனுஷனே அல்லாமல் அதாவது அவனுடைய தீர்வுடைய எல்லாமே இருந்தாலும் யாரு மனுஷன் தேவனாக முடியாதுன்றது இப்பான புதுசாக பார்த்தோம் இல்லையா. ஏசாயா 13:11 பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். எப்பவுமே கர்த்தர் வந்து ஒரு மனுஷன் வந்து உயர்த்திட்டு என்ன செய்வார், டோட்டலாக என்ன செய்வார், அழிச்சிடுவார். செப்பனியா 2:15 வருஷம். செப்பனியா 2:15 நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாலும் மிருகச்சீவன்களின் தாபரமாய் போய்விட்டதே. நான் தான் அப்படிங்கிற தலை தூக்கும்போது சில டோட்டலாக அழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆதியாகமம் 3:5
ஆதியாகமம் இந்த நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். ஆமாம், அதை சொல்லி அவன் சாப்பிட்டோன்னு என்னானே டோட்டல் பனிஷ்மெண்ட் வந்தது. சங்கீதம் 9:20. ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஆமாம், மனுஷன் தான் அப்படின்னு எனக்கு என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். சங்கீதம் நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கடவுளுடைய பிள்ளைங்க தான், நம்ம கடவுள் ஆக முடியாது. சங்கீதம் 82:7 வாசிங்க. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயத்தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். 82:7. 82:7. எசேக்கியேல் 16:49. எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமும் ஆகிய இவைகளையே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளியமுமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. ஆமாம், நிர்விசாரம் எப்போ வரும்? சாப்பாடு நல்லா ஃபுல்லாக எதுக்குமே கவலை இல்லாமல் இருப்பான். நிர்விசாரம் ஆடம்பர வாழ்க்கை வாழும்போது நிர்விசாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, கடவுளை பற்றி தேடக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்யாது, வராது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏழைகளை பார்த்து இறக்கம் பாராட்டணும் ஒரு எண்ணமும் வராது. அடுத்து என்ன பண்ணுன்னா, சோசியல் ரிலேட்டடாக என்ன பண்ணுவோம், நம்ம பவரை காமிக்கிறதுக்கு என்ன செய்வோம், கொள்ளை அந்த மாதிரி காரியங்கள் பண்ணால் அங்கே இறக்கம் அங்கே இல்லாமல் போயிடும். மற்றவங்க என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிற உணர்வு இல்லாத நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த வார்த்தைக்கு தான் இந்த சாங்கோபாங்கம், நிர்விசாரமான சாங்கோபாங்கம். 2 தெசலோனிக்கர் 2:4 வாசிங்க. தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆமாம், பிசாஸ் வந்து டோட்டல் கரப்ஷன் ஆகிருந்தது. சாங்கோபாங்க இருக்கும்போது டோட்டல் கரப்ஷன் ஆகிடும். அவன் வந்து உட்காந்துக்கிறேன் சக்குன்னு. எசேக்கியேல் 28:3.
இதோ தானியேலை பார்க்கலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. தானியேலை பார்க்கணும் பிசாசு அவன் வந்து அதை தீர்வு வந்து அப்ளை பண்ணுறேன். தானியேல் 1:20 வருஷங்க. தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். தானியேலே 10 மடங்கு சமர்த்தனா. அப்போ அவனோட இவன் யாரு? ஞானவான்னா யாரு? பிசாசு. தானியேலை கொடுத்த அறிவை வந்து யார் எப்படி பயன்படுத்தினான்னா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் பயன்படுத்துகிறான். தீர்வில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா போயிடுறாங்க. அவருடைய ஞானம் வந்து யாருக்கு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 2:20-23 வாசிங்க. டைம் பார்த்துக்கலாம். 56. தானியேல் 2:20-23. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஞானம் வல்லமையெல்லாம் யாருக்குரியது? அவருக்குரியது. அவரே என்ன செய்கிறாரு? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இப்போ இவனுக்கும் கொடுத்துருக்காரு. நான் யாருக்கு கொடுத்தா? தள்ளப்பட்ட சாத்தானுக்கு என்ன கொடுத்தாரு. அதை அவன் என்ன பண்ணல, அதை ஆண்டவருக்காக செய்யலாம். ஆண்டவருக்கு அடுத்த காரியப்பட நமக்கு கொடுத்துருக்காருன்னா என்னை போல இல்லைன்னா நீ பிசாசு என்ன செய்யும்? அவன் வந்து தள்ளப்பட்ட சாத்தானுக்கு உட்காந்துருக்கான். அப்போ அவனை என்ன செய்யணும்? அவனுக்காக அதை உபயோகிச்சுக்கிட்டேன். ஆண்டவருக்காக உபயோகப்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தள்ளப்பட்ட நிலைமைக்கு பேச மாட்டேன். தானியேல் 2:28 வருஷங்க. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். ஆமாம். இப்போ தானியேலுக்கு வந்து இப்போ சொப்பனத்தோட மறைபொருளை யார் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திட்டார். ஆனால் இவன் யாரை மகிமைப்படுத்துகிறேன்? தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கையுறுப்போட கையெழுத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க? கண்டுபிடிக்கிறேன். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். அப்போ இவன் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, வெளிப்படுத்தினதை இல்லை அறிக்கையிடாமல் இருந்திருக்கலாம்ல. அப்படி அறிக்கையிடாமல் இருக்கும்போது யார் வந்து உட்காந்துருவான்? பிசாசு வந்து உட்காந்து. ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவருக்காக நம்ம வந்து அறிக்கையிடும்போது என்ன செய்யணும்? அது வந்து ஆண்டவர் நாமம் எப்படி அந்த பிசாசு நம்ம அடிமையாக. ஆமாம். எப்போது ஒரு காரியத்தில் வந்து நம்ம கர்த்தர் வந்து வெளிப்படுத்துறாரு. இப்போ இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்க முடியாது, உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடானே மகிமைப்படுத்துகிறேன். இங்கே வந்து பிசாசு வந்து காமிப்போம். ட்ரை பண்ணுங்க. உருவாக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. உங்களை உருவாக பயன்படுத்தாரு, என்னையும் உருவாக பயன்படுத்தாரு. அதனால் என்ன மாதிரி உங்களால் உருவாக்க முடியாது, என்ன மாதிரி நீங்கள் மெசேஜ் எடுக்க முடியாது, என்ன மாதிரி யாருமே பண்ண முடியாது. நீங்கள் யாரும் உட்காந்துருவா. ஆமாம். அறிக்கையிடணும். நம்ம வந்து அறிக்கையிட்டணும் இருக்கிறோம். தானியேல் 5 வந்து 11-12 வருஷங்க. தானியேல் 5:11-12. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தெசர்சா என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது.
இப்போதும் தானியேல் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். இப்போ தானியல் அறிக்கை தான் கத்தரிச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து அவரை பயன்படுத்துகிறார். இவன் டோட்டலாக வந்து நம்மளை அவனுக்கு மட்டும் வச்சுருந்தாங்க வச்சுருக்க மாட்டாங்க. உயர்த்துக்கிற தேவனை வெளிப்படுத்துகிற தேவனில் அப்படி வந்து ஒருத்தன் வந்து இப்போ பண்ணிட்டு ஆண்டவரை வந்து மறுதளிச்சுட்டு ஆண்டவர் வந்து அறிக்கையிடாமல் தனக்குள்ளே வச்சோன்னா அந்த கிறிஸ்தனாய் வந்து உட்காந்து பேச வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல வந்துடும். ஒரு மணி நேரம்.